ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. சாம்பவனுக்கும் ரவிதாசனுக்கும் இடையான சம்வாதம் தொடர்ந்தது. நேற்று இரவு கந்தன் மாறனின் பாலிய நண்பன் ஒருவனும் கடம்பூர் மாளிகைக்கு வந்திருந்தான். அவனுக்கும் பழுவேட்டரையர் கூட்டத்துக்கும் சம்பந்தம் ஒன்றுமில்லை என்று தெரிந்தது. அவன் அங்கேயே மூலையில் படுத்து நிம்மதியாக தூங்கினான். இன்று காலையில் சின்ன எஜமானர் தம் சிநேகிதனை கொண்டுவிட கொள்ளிடக்கரை வரையில் வந்தார். அவர் வரப்போவதை அறிந்து அவர் முன்னால் அடிக்கடி நான் போய் நின்றேன். என்னையும் வரச் சொன்னார். அவர் கொள்ளிடத்தின் வடகரை அதோடு திரும்பிவிட்டார். என்னை தென்கரைக்கு வந்து அவ்வாலிபனுக்கு ஒரு குதிரை சம்பாதித்து கொடுத்துவிட்டு திரும்பும்படி சொன்னார். அங்கிருந்து குடந்தைக்கு போய் என் அத்தையை பார்த்துவிட்டு வருவதாகச் சொல்லிவிட்டு வந்தேன். அதனால்தான் சந்தேகத்துக்கு இடமின்றி இங்கே வர முடிந்தது. சரிதான் சரிதான். அந்த வீர வைஷ்ணவனை பற்றி எவ்விதம் தெரிந்து கொண்டீர்? கொள்ளிடத்தில் படகு புறப்படும் சமயத்துக்கு அந்த வீர வைஷ்ணவன் வந்து படகில் ஏறிக்கொண்டான். அவன் கந்தன் மாறனின் சிநேகிதனோடு பேசிய சில காரமான வார்த்தைகளிலிருந்து எனக்கு சிறிது சந்தேகம் உதித்தது. அவனும் நம்மைச் சேர்ந்தவனோ என்று. மேலும் கொள்ளிடத்தின் தென்கரையில் அவன் எனக்காக காத்து கொண்டிருந்ததாகத் தோன்றியது. நம்முடைய அந்தரங்க சமிகையை செய்து காட்டினேன். ஆனால் அவன் புரிந்து கொள்ளவில்லை. அதன் பேரில் அவன் நம்மவன் அல்ல என்று தீர்மானித்தேன். நீர் செய்தது பெரும் பிசகு. முன்பின் தெரியாதவர்களிடம் நம் சமிகையை செய்து காட்டக்கூடாது. நண்பர்களே, இதை கேளுங்கள். நம்முடைய காரியம் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது, இலங்கையிலும் இருக்கிறது. இந்த 2 இடங்களிலும் நம்முடைய பரம விரோதிகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் 2 பேரையும் காட்டிலும் நம்முடைய கொடிய விரோதி, முதன்மையான விரோதி ஆழ்வார்க்கடியான் என்று பொய்ப்பெயர் பூண்டு திரியும் திருமலையப்பன்தான். அவன் நம்மையும் நம் நோக்கத்தையும் அடியோடு நாசம் செய்யக்கூடியவன். நமக்கெல்லாம் இணையில்லா தலைவியாக உள்ள தேவியை அவன் கொண்டு போக பார்க்கிறவன். அடுத்தபடியாக அவனை உங்களில் யாராவது எங்கே கண்டாலும், எந்த நிலையில் சந்தித்தாலும், கைகளில் உள்ள ஆயுதத்தை உடனே அவன் மார்பில் பாய்ச்சி கொன்றுவிடுங்கள். ஆயுதம் ஒன்றுமில்லாவிட்டால் கையினால் அவனுடைய மென்னியை திருக்கிக் கொள்ளுங்கள், அல்லது சூழ்ச்சியால் விஷத்தை கொடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது வெள்ளத்தில் தள்ளி முதலைக்கு பசிக்கு இரையாக்குங்கள், அல்லது ஏதாவது சாக்கு சொல்லி பாறை உச்சிக்கு அழைத்து போய் அங்கிருந்து பிடித்து தள்ளி கொன்று விடுங்கள். தேள், நட்டுவாக்களி, பாம்பு முதலைவற்றை கண்டால் எப்படி இரக்கம் காட்டாமல் கொள்வீர்களோ அப்படி கொன்று போடுங்கள். துர்காதேவிக்கோ கண்ணகியம்மனுக்கோ பலி கொடுத்து விட்டால் இன்னும் விசேஷம். எப்படியும் அவன் உயிரோடு இருக்கும் வரையில் நம்முடைய நோக்கத்துக்கு இடையூறாகவே இருப்பான். ரவிதாசரே, நீங்கள் இவ்வளவு தூரம் வற்புறுத்தி சொல்வதற்கு அவன் பெரிய கைகாரனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் யார்? யாரா? அவன் பயங்கர ஆற்றல் படைத்த ஒற்றன். யாருடைய ஒற்றன்? எனக்கே அது வெகுகாலம் சந்தேகமாகத்தான் இருந்தது. சுந்தர சோழனின் ஒற்றனோ, ஆதித்த கரிகாலனின் ஒற்றனோ என்று சந்தேகப்பட்டேன். இல்லை என்று கண்டேன். பழையாறையில் இருக்கிறாளே ஒரு கிழப்பாதகி, அந்த பெரிய பிராட்டியின் ஒற்றனாயிருக்கலாம் என்று இப்போது சந்தேகிக்கிறேன். ஆஹா, அப்படியா? சிவபக்தியில் மூழ்கி ஆலய திருப்பணி செய்து வரும் அந்த செம்பியன் தேவிக்கு ஒற்றன் எதற்கு? அதெல்லாம் பொய். இந்த முன்குடுமிக்காரனின் வீர வைஷ்ணவம் எப்படி வெளிவேஷமோ அப்படித்தான் அந்த முதிய ராணியின் சிவபக்தியும். பெற்ற பிள்ளைக்கே பெரும் சத்ருவாயிருக்கும் பிசாசு அல்லவா? அதனால்தானே அவளுடைய சொந்த சகோதரனாகிய மழவரையன் கூட அவளுடன் சண்டை பிடித்துக் கொண்டு பழுவேட்டரையன் கட்சியில் சேர்ந்திருக்கிறான். ரவிதாசரே, அந்த முன்குடுமி வைஷ்ணவரைப் போல இன்னும் யாராவது உண்டா? குடந்தையில் ஒரு ஜோதிடன் இருக்கிறான். அவன் பேரிலும் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. வருகிறவர் போகிறவர்களுக்கு ஜோசியம் சொல்வது போல் சொல்லி வாயை பிடுங்கி பல விஷயங்களை தெரிந்து கொள்ளுகிறான். அவனிடம் நீங்கள் யாரும் போகவே கூடாது. போனால் எப்படியும் நிச்சயமாக ஏமாந்து போவீர்கள். அவன் யாருடைய ஒற்றன் என்று நினைக்கிறீர்கள்? இன்னும் அதை நான் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒருவேளை தற்போது இலங்கையில் இருக்கும் போலி இளவரசனுடைய ஒற்றனாக இருக்கலாம். ஆனால் ஜோசியனை பற்றி அவ்வளவு கவலை எனக்கு கிடையாது. அவனால் பெரிய தீங்கு எதுவும் நேர்ந்து விடாது. வைஷ்ணவன் விஷயத்திலேதான் எனக்கு பயம். அவனை கண்ட இடத்திலே தேள், நட்டுவாக்களி, பாம்பை அடித்துக் கொள்வது போல இரக்கமின்றி கொண்டு விட வேண்டும். இதையெல்லாம் மருத மரத்தின் மறைவிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியானுக்கு மெய் நடுங்கியது. உடம்பெல்லாம் வியர்த்தது. அந்த மரத்தடியிலிருந்து உயிரோடு தப்பித்துப் போகிறோமோ என்று அவனுக்கு சந்தேகம் உண்டாகிவிட்டது. போதும் போதாததற்கு அந்தச் சமயம் பார்த்து அவனுக்கு தும்மல் வந்தது.
எவ்வளவோ அடக்கிக் கொள்ள பார்த்தும் முடியவில்லை. துணியை வாயில் வைத்து அடைத்துக் கொண்டு நச்சென்று தும்பினான். அந்தச் சமயம் மேலக்காற்று நின்றிருந்தது. காட்டு மரங்களின் மர்மர சப்தமும் நின்று போயிருந்தது. ஆகையால் திருமலையப்பனின் அடக்கிய தும்மல் சத்தம் பக்கத்தில் பேசிக் கொண்டிருந்த சதிகாரர்களுக்கு சிறிது கேட்டுவிட்டது. அந்த மருத மரத்துக்கு பின்னால் ஏதோ சத்தம் கேட்கிறது, சுளுந்தை கொண்டு போய் என்னவென்று பார் என்றான் ரவிதாசன். சுளுந்து பிடித்தவன் மரத்தை நாடி வந்தான். அவன் அருகில் வரவர வெளிச்சம் அதிகமாகி வந்தது. ஆச்சு, இதோ மரத்தின் முடுக்கில் அவன் திரும்பப் போகிறான். திரும்பிய உடனே சுளுந்து வெளிச்சம் தன்மேல் நன்றாய் விழப்போகிறது. அப்புறம் என்ன நடக்கும்? தப்பி பிழைத்தால் புனர்ஜன்மம்தான். திருமலையப்பனின் மார்பு படபடவென்று அடித்துக் கொண்டது. தப்புவதற்கு வழியுண்டா என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். வழி காணவில்லை. அண்ணாந்து பார்த்தான். அங்கே மரத்திலிருந்து பிரிந்த மரக்கிளையில் ஒரு ராட்சத வௌவால் தலைகீழாகத் தொங்கி தவம் செய்து கொண்டிருந்தது. உடனே ஒரு யோசனை தோன்றியது. சட்டென்று கைகளை உயர நீட்டி அந்த வௌவாலை பிடித்து கையில் ஆயத்தமாக வைத்துக் கொண்டான். சுளுந்துக்காரன் மரத்தை தாண்டி வந்ததும் வௌவாலை அவன் முகத்தின் மீது எறிந்தான். சுளுந்து கீழே விழுந்து வெளிச்சம் மங்கியது. வௌவாலின் இறக்கையால் முகத்தில் அடிபட்டவன் ஏ இதென்ன என்னென்ன என்று உளறினான். பலர் ஓடிவரும் சத்தம் கேட்டது. ஆழ்வார்க்கடியானும் ஓட்டம் பிடித்தான். அடுத்த கணம் அடர்ந்த காட்டுக்குள் புகுந்து மறைந்தான். பலர் சேர்ந்து என்ன என்ன என்று கூச்சலிட்டார்கள். சுளுந்து ஏந்தி ஆள் வௌவால் தன்னை தாக்கியது பற்றி விவரம் கூறத் தொடங்கினான். இதெல்லாம் திருமலையப்பனின் காதில் கொஞ்ச தூரம் வரையில் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஒரே சமயத்தில் ஒருவனுக்குள்ளே 2 மனங்கள் இயங்க முடியுமா? முடியும் என்று அன்றைக்கு வந்தியத்தேவனுடைய அனுபவத்திலிருந்து தெரிய வந்தது. சோழவள நாட்டிலேயே வளம் மிகுந்த பிரதேசத்தின் வழியாக அவன் போய்க் கொண்டிருந்தான். நதிகளில் புதுப்புனல் பொங்கிப் பெருகிக் கொண்டிருந்த காலம். கணவாய்கள் மதகுகள் மடைகளின் வழியாக வாய்க்கால்களிலும் வயல்களிலும் குபுகுபுவென்று ஜலம் பாய்ந்து கொண்டிருந்தது. எங்கே பார்த்தாலும் தண்ணீர் மயமாயிருந்தது. சோழ தேசத்தை வளநாடு என்று சோழ மன்னை வளவன் என்றும் கூறுவது எவ்வளவு பொருத்தமானது! இப்படி எண்ணிய உடனேயே சோழ நாட்டுக்குச் சோழ மன்னனுக்கும் ஏற்பட்டிருந்த அபாயங்கள் நினைவுக்கு வந்தன. இந்த நிலைமையில் தன்னுடைய கடமை என்ன? இளவரசர் கரிகாலர் கொடுத்த ஓலையை மட்டும் சக்கரவர்த்தியிடம் சேர்ப்பித்துவிட்டு தன் கடமை தீர்ந்தது என்று இருந்து விடுவதா? இந்த ராஜகுல தாயாதி காய்ச்சலிலும் பூசலிலும் நாம் எதற்காக தலையிட்டுக் கொள்ள வேண்டும்? சோழ நாட்டுச் சிம்மாசனத்துக்கு யார் வந்தால்தான் நமக்கு என்ன? பார்க்கப் போனால் நம்முடைய குலத்தின் பூர்வீக பகைவர்கள்தானே இவர்கள். சோழர்களும் கங்கர்களும் வைதும்பர்களும் சேர்ந்து கொண்டுதானே வானகோப்பாடி ராஜ்யமே இல்லாதபடி செய்துவிட்டார்கள். இன்றைக்கு ஆதித்த கரிகாலர் நம்மிடம் அன்பாக இருந்ததினால் அந்த அநீதியெல்லாம் மறைந்து போய்விடுமா? சேச்ச, அந்த பழைய சம்பவங்களை அநீதி என்றுதான் எப்படி சொல்ல முடியும்? அரசர்கள் என்றால் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவது இயற்கை. அதுபோலவே வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருவதும் இயற்கை. வென்றவர்கள் மீது தோற்றவர்கள் கோபம் கொள்வதில் பயன் என்ன? நம்முடைய மூதாதைகள் நல்ல நிலைமையில் இருந்தபோது அவர்களும் மற்ற அரசர்களை கதிகலங்கத்தானே அடித்தார்கள். அடியோடு அழித்துவிடத்தானே பார்த்தார்கள். அது என்ன பாடல்? இதோ ஞாபகம் வந்துவிட்டது. சேனை தழையாக்கி செங்குருதி நீர்தேக்கி ஆனை மிதித்து அருஞ்சேற்றில் மானபரன் பாவேந்தர் தம்வேந்தன் வாணன் பறித்து நட்டான் மூவேந்தர் தங்கள் முடி. இப்படியெல்லாம் போர்க்களத்தில் கொடூரமான காரியங்களை நம் முன்னோர்களும் செய்திருக்கின்றார்கள். போர்க்களத்தில் தோற்றவர்களின் கதி எப்போதும் அதோகதிதான். ராமரைப் போலவும் தர்மபுத்திரரைப் போலவும் எல்லா அரசர்களும் கருணை வள்ளல்களாக இருந்துவிட முடியுமா? இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். இந்த நெடுங்கதையின் தொடக்கத்திலிருந்து தன் ஆழ்வார்க்கடியான்னு சொல்லிக்கிட்டு வர திருமலையப்பனை அடிக்கடி சந்திக்கிறோம். ஏன், அவன் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நடமாடிக்கிட்டு இருக்கான். வீரநாராயண ஏரிக்கரை, விண்ணகரம், கடம்பூர் மதில் மேல, கொள்ளிடக்கரையில, படகுல, அரசமர உச்சியில, பள்ளிப்பட காட்டுல. உண்மையில இவன் யாரு? இவன் பேச்சை விட இவனுடைய தனி உரையில பல விஷயங்களை கேட்கிறோம். நல்ல வேளையா குழந்தை ஜோதிடரை பத்தி இவன்கிட்ட சொல்லி வச்சோம். நம்மால் அறிய முடியாத அவராவது தெரிஞ்சுக்கிறாரா பார்க்கலாம். ஆக இவனுக்கு வந்தியத்தேவன் மேல சந்தேகம் இருக்குது. அடுத்து மீன் முத்திரை காட்டினவங்களை கண்காணிக்க முன்கூட்டியே திருப்புறம்பயம் பள்ளிப்படை காட்டுக்கு வந்துடுறான். ஒரு மனுஷன் இறந்து 100 வருஷம் ஆகியும் அவன்கிட்ட பகைமை பாராட்டுறாங்க.
இந்த பள்ளிப்படை பகைவனுடைய பள்ளிப்படையா? பகைவன் பள்ளிப்படைக்கு அருகில கூடி யோசிக்க போறாங்களாம். செத்து போனவங்க பெயரால உயிரோடு இருக்கிறவங்கள வதைக்கிறதுக்கு. இப்படி உலகியல ஆராயிரவன் ஊர் ஊரா திரிவானேன். இவன் நோக்கம்தான் என்ன? பள்ளிப்படை காட்டுல அந்த கும்பலுக்கு தலைவன் போல இருந்த ரவிதாசன், நம்மளோட முதற் பகைவன் திருமலையப்பன் தான் பயங்கர ஒற்றன், அவனை எங்க கண்டாலும் எதை கொண்டாவது கொன்னுடுங்கன்னு கடுங்கோபத்தோட சொன்னதை ஆழ்வார்க்கடியானே கேட்டுக்கிட்டு இருந்தான் இல்லையா? அடுத்தபடியா குழந்தை ஜோதிடன். அவன் பேர்ல சந்தேகம் இருக்குது. வரவங்க போறவங்களுக்கு ஜோசியம் சொல்ற மாதிரி சொல்லி வாயை பிடுங்கி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறான்னு எச்சரிக்கை பண்றான் ரவிதாசன். அவனுடைய ஆள் இடும்பன்காரி. கடம்பூர்ல உற்று வேலை பார்க்குற மாதிரி எத்தனை பேர் இருக்காங்களோ. நட்டுவாக்களி, பெரிய கருந்தேள். அதை காட்டிலும் கொடியவன் திருமலையப்பங்கிறான் ரவிதாசன். தும்மல் காட்டி கொடுத்தாலும் வௌவால் காப்பாத்திடுது ஆழ்வார்க்கடியான. வௌவால் ஏறத்தாழ திருமலையப்பனை போலத்தான் ஒரு புதிர். பறவைன்னு சொல்லலாம், விலங்குன்னு சொல்லலாம். சரி, இரு பக்கங்களிலும் இயற்கை காட்சிகளை ரசித்தபடி போயிட்டு இருக்கான் வந்தியத்தேவன். பகைமை நட்பு மாறி மாறி வரதும் இயற்கைதானே. இந்த எண்ணமும் குறுக்கிடுது. யாராவது ஒற்றன் அவனை பின்பற்றினாலும் மனசுல ஓடுறத கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.